மக்கள வந்துட்டு இன்னுமே வந்துட்டு முட்டாளாவே நெனச்சுட்டு இருக்காங்கல்ல. இப்ப செஞ்ச ஆட்சியாளர்களும், இதுக்கு முன்னாடி வந்துட்டு செஞ்ச ஆட்சியாளர்களும். பணத்த குடுத்தா, இவங்க வந்து கடைசில நமக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க. பணத்த நம்ப என்னலாம் வந்துட்டு மணிய வச்சு வந்துட்டு நம்ப பிரச்சாரமோ, இல்ல நல்ல திட்டங்கள உதவி செஞ்சோமோ, அத மட்டும் வச்சு நம்ம வந்துட்டு சொன்னாலே இவங்க வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்க கடைசி நேரத்துல. அப்படிங்கிற ஒரு ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட்ட வந்துட்டு வச்சிருக்காங்கல்ல நம்ம மக்கள பத்தி. இப்பல்லாம் வந்துட்டு நெறைய விளம்பரங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. இது மாரி "ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்" அப்படிங்கிற மாதிரி. அதுலலாம் வந்துட்டு 3 விஷயங்கள் தான் மறுபடியும் மாத்தி சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மகளிர் உரிமை குடுத்த ரூ. 1000, அதுக்கப்புறமேட்டு பெண்களுக்கு குடுத்த ஃப்ரீ பஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு அரசு வந்துட்டு மாணவர்களுக்கு குடுத்த ஃப்ரீ லேப்டாப். இந்த 3 மட்டுமே தான் மாத்தி சொல்றாங்க. இது 3த்துலயுமே ஒரே இது வந்துட்டு இலவசம். உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா இதெல்லாம் செஞ்சோம். அப்படிங்கிறத பத்தி வந்துட்டு மறுபடியும் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களோட இதிலயே வந்துட்டு சொல்லுவாங்க, "ரூ. 1000 குடுத்ததுக்கு, நீ வந்துட்டு இனிமே வீட்ல வந்துட்டு யார்கிட்டயும் எந்த காசும் கேட்க வேண்டாம் அப்பா, அம்மா கிட்ட. உனக்கு நாங்க குடுத்துருக்கோம் ரூ. 1000 நீ உன் பாட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். யார்கிட்ட வேணா எப்ப வேணா ஃபோன் பேசலாம். எங்க வேணா நீ போலாம்." அப்படிங்கிற மாரி அது ஒரு கேவலமா வந்துட்டு அவங்களோட அமைச்சரே வந்துட்டு பேசியிருப்பாரு. அதேபோல ஃப்ரீ பஸ் குடுத்தது வந்துட்டு விமன் எம்பவர்மென்ட்க்காக குடுத்தீங்க. ஆனா அதையே நீங்க வந்துட்டு ஓசி பஸ். ஓசி பஸ்ல தானே போறேன். ஓசில தானே போறேன். அத மறுபடியும் அத சொல்லி காட்டுறது, அந்த சொல்லி காட்டுற விதங்கிறது, எந்த அளவுக்கு அது வந்துட்டு நம்மள வந்துட்டு அவங்க கேவலமா நெனச்சிருக்காங்கங்கிறது தான் வந்துட்டு யோசிக்க தோணுது. அதேபோல இப்ப ஆட்சி செஞ்சவங்க வந்துட்டு அடுத்த அறிவிப்பு, அடுத்த இலவசம் சொல்ட்டாங்க. இத மாரி வந்துட்டு அடுத்து வந்துட்டாக்க உங்களுக்கு ரூ. 8000க்கு ஒரு கூப்பன் உங்களுக்கு தருவோம். அதுக்கு நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாங்கிற மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு மறுபடியும் வந்து உரிமை தொகை வந்துட்டு யாருக்கெல்லாம் விடுபட்டோமோ மறுபடியும் குடுப்போம்ன்னு சொல்லி மறுபடியும் அதே பிரச்சாரத்த முன்வைக்கிறாங்க. அதேபோல அடுத்து வர ஆட்சிக்கு துடிக்கிற ஏடிஎம்கே அவங்க கூட இதே தான் மறுபடியும் வந்துட்டு காச வச்சே நம்மள அடிக்கிறாங்கல்ல. அவங்க சொல்றாங்க ஃப்ரீயா உங்களுக்கு நாங்க ஃப்ரிட்ஜ் தரோம் இந்த வாட்டி. ரூ. 1000 குடுத்த இடத்துல இப்போ உங்களுக்கு வந்துட்டு உரிமை தொகையா நாங்க ரூ. 2000 குடுக்குறோம். பணத்த வச்சே நம்மள வந்து லிட்ரலா அடிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் தயவுசெய்து யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. ஏற்கனவே 5,00,000 கோடி இருந்த கடன் 10,00,000 கோடி ஆச்சு. நல்லது செய்றோம். அடுத்து நாங்க இதெல்லாம் திட்டங்கள் வச்சுக்கிறத விட உங்களுக்கு நான் அவன் வந்து ரூ. 1000 தரானா, நான் உங்களுக்கு ரூ. 2000 தரேன். அவன் உங்களுக்கு ரூ. 3000 தரானா, நான் உங்களுக்கு 5000 தரேன். அவன் வெறும் லேப்டாப் தான் குடுத்தான். நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தரேன். இந்த மாரி ஒரு கேவலமான ஒரு இலவச அரசியல் வந்து இந்த மாதிரி காசுக்கும், இலவசத்துக்கும் பார்த்து தயவு செய்து யாருமே ஓட்டு போடாதீங்க. உங்களோட அடுத்த தலைமுறைகள யோசிச்சு, இந்த வாக்க நீங்க எல்லாருமே இந்த வாட்டி வந்துட்டு செலுத்துவீங்கங்கிற முழு நம்பிக்கை. மாற்றம் ஒன்றே மாறாதவை. தயவு செய்து இலவசத்த நம்பி யாருமே ஓட்டு போடாதீங்க.